என்னோட சின்ன வயசுல ஒரு நாள் மத்தியானம் சம்மர்த்தியான கோடை காலம், நல்ல வெயில், சித்திரமாக மண்டைய புழக்கணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வெயில். நான் வீட்டில் மதியானம் திணையில உட்காந்துட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கேன். சம்மர் ஹாலிடேஸ் இல்லையா, இல்லாட்டா நம்மளாம் பெரிய படிக்கிறாங்களா, திணையில உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எங்க வீட்டுக்கு ஏற்ற வீட்டா பெரியம்மா வயசானவங்க அப்படியே துணியை எல்லாம் தலையில சுத்தி வச்சுக்கிட்டு, வெயில் சூடு தாங்க தலையில வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வந்தாங்க. ரொம்ப சோர்வம். வீட்டு உள்ள இருந்து எங்க அம்மா, என்ன பெரியம்மா இவ்வளவு வெயில்ல எங்க போயிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பாட்டிமா சொன்னாங்க, அதை ஏமா கேட்கிற, நாய்க்கு வேலை இல்ல, அதை போல அலைச்சலும் இல்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. என் மனசுக்குள்ள இந்த கேள்வி மட்டும் ஓடிக்கிட்டே இருந்தது. எனக்கு அப்புறம் சின்ன வயசு தான், அது என்ன நாய்க்கு வேலை இல்ல, அதை போல அலைச்சலும் இல்லை, அவங்க ஒன்றும் புரியல எனக்கு. அப்புறம் அவங்க பேசி முடிச்சுட்டு அந்த பாட்டிமா போனதுக்கு அப்புறமா எங்க மாட்ட விசாரிச்சேன், அது என்ன இந்த மாதிரி சொன்னாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்னு. அது நம்ம ஊர்ல சொல்ற பழமொழிடா, நாய் பார்த்து எல்லாரும் ரோட்ல அதுக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டான். அதுக்கு என்ன வேலை இருக்கு, அதுக்கு ஒரு வேலையும் கிடையாது. நல்லா பாரு, அது ஒரு இடத்துல இருக்குதான்னு. இங்க இருந்து அங்க போவோம், அங்க இருந்து இங்க வரும், இங்க இருந்து அங்க போவோம், இப்படியே அலைஞ்சுக்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது. ஓ, அதுதான் அதுக்கு அர்த்தமா, சரின்னு சொல்லிட்டு நானு தொடர்ந்து நாயை வாட்ச் பண்ணேன். என்னென்னலாம் பண்ணுது. இப்படிதான் இருக்கு. வீட்டுலயே வளர்க்குற நாயா இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே அதுக்கு வேலை இல்லைனாலும் ஒரு இடத்துல இருக்காது, இங்க எங்க அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். ராத்திரி எல்லாம் பெருசா வேலை செய்யற மாதிரி முழிச்சிருக்கும், பகல்லாம் உழுந்து தூங்கும். முழிச்சிருக்கிற நேரத்துக்கு இங்க அங்க ஓடும். இது போக அப்படி கவனிச்சுட்டே வரும்போது இன்னொரு சம்பவம் பார்த்தேன். பார்க்கலாம் நம்ம அடிக்கடி ரோட்ல அதிக பாட்டுல ஒரு 2-3 நாய் நிற்கும் ஒரு இடத்துல. சைட்ல இருந்து ஒரு நாய் வேகமா அப்படி ஓடிச்சுனாக்கா அது எதுக்கு ஓடுதுன்னு அந்த நாய்க்கும் தெரியாது. இந்த கூட்டத்துல 2 நாய்களும் அதுக்கு பின்னால விரட்டிட்டு ஓடும், கத்திக்கிட்டு, சும்மாவும் போவாது. என்னடா அது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்க நாய்களுடைய இந்த பழக்கங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. காலப்போக்கு சமீப காலம்னா இப்ப ஒரு நாள் 2 நாள் முன்னாடி இல்ல, ஒரு சில வருஷங்கள்லாம் பாத்துக்கிட்டு இருக்கு. ரோட்ல 2 வீலர்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் 4 பேர், 3 பேர் மேக்சிமம், 4 பேர் எப்போது உட்கார்ந்துருப்பானுங்க. அப்படியே சரட்டு போவானுங்க வருவானுங்க. 10 பைசா பிரயோஜனம் கிடையாது, எந்த ஒரு வேலையும் கிடையாது. அப்ப எனக்கு அந்த நாய் தான் வந்தது ஞாபகத்துக்கு. ஒரு இடத்துல நிற்க மாட்டானுங்க, இங்க சுத்துவானுங்க, எங்க அலைவானுங்க, ரொம்ப அவசரமா பரபரப்பா போவானுங்க வருவானுங்க. ஆனா ஒண்ணும் கிடையாது தண்டத்துக்கு. உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம்னாக்கா என்னன்னாக்கா, எவனா ஊசியில பைக் கொடுத்துருப்பான், அதுல எல்லாரும் சேர்ந்து சுத்துவாங்க. ஆக வெட்டி. இந்த இன்னொன்னு இருக்கு பாருங்க, காலையில வேலைக்கு போகும்போது அவன் வேலைக்கு போயிட்டு இருப்பானுங்க. ரோட்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு அப்படியே கூட்டமா போகும் பைக்லாம். இல்ல எவனா ஒருத்தன் புதுசா பைக் வாங்கியிருப்பானுங்க, கொஞ்சம் ஹை சிசி உள்ள பைக்னாக்கா, அவன் சரன்னு போனானாக்கா இந்த கூட்டத்துல போயிட்டு இருந்தான் சாதாரணமா போனவன் படக்கணிவன் ஸ்பீடு எடுத்து அவன் பின்னால துரத்திக்கிட்டு. நீங்க சாவகாசமா பார்க்கலாம், நான் நக்கலுக்கு சொல்லல, இதை நீங்க ரெகுலரா பார்க்கலாம். இப்ப நாங்க பைபாஸ் ரோட்ல எல்லாம் போனோம்னாக்கா இதெல்லாம் நிறைய பார்க்கலாம். மற்ற ரோடுகளோட பார்க்கலாம். ஒருத்தன் வேகமா போயிட்டானாக்கா உடனே இவன் அவனை துரத்திக்கிட்டு போவான். எதுக்கு துரத்துறான், ஒரு நேரம் பேப்பர்ல விளம்பரம் பண்ணுவானுங்க, 2 வீலர்ஸ் எங்க பைக் வந்து அதிக மைலேஜ் கொடுக்கும், எத்தனை கிலோமீட்டர், 70 கிலோமீட்டர், 80 கிலோமீட்டர். ஒரு படத்துல கூட வடிவேலு காமெடி ஒண்ணு வரும், அது எப்படா என் பைக் 50 தான் கொடுக்குது, உனக்கு 55 கொடுக்குதுன்னு. அப்படி ஒரு நேரம் மைலேஜ் கணக்கு பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க பைக் வாங்கும்போது, எந்த வண்டி அதிக மைலேஜ் கொடுக்குது. ஆனா இப்ப அது அப்படியே தலைகளா மாறி இவனுங்களுடைய யாரு இந்த மாதிரி அவனுங்களுடைய பழக்கத்துக்கு ஏத்த மாதிரி பைக் கம்பெனிக்காரனுங்களும் இப்ப சர்வ வீலிங் அடிச்சுக்கிட்டு ஒருத்த வீல தூக்கிக்கிட்டு பைக் ஓடுற மாதிரி தான் விளம்பரமும் பண்றாங்க. அப்பெல்லாம் 80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் கொடுக்குற பைக் தான் வாங்குவாங்க. இப்ப பெட்ரோல் கன்சம்ஷன் எல்லாம் பாக்குறது கிடையாது, எல்லாம் அடிச்சு ஓட்டுறானுங்க ரோட்ல. ஒரு நாள் ஒருத்தன் வந்துட்டு இருக்கிறேன், சைடுல ஒரு வாட்டர் டேங்கர் ஒண்ணு போகுது, நடுவுல ஒரு 3 அடி கேப் வச்சு நான் தள்ளி வந்துட்டு இருக்கிறேன். அந்த 3 அடி கேப்புக்குள்ள வந்து ஒருத்தன் வேகமா நுழைஞ்சான். வேடிக்கை என்னன்னாக்கா, அங்க இருந்து ஒரு 150 மீட்டர் தூரத்துல ரெட் சிக்னல் இருக்குது, ரெட் இருக்குது, எல்லா வண்டியும் நின்றுட்டு இருக்கு. இங்க இருந்து இப்படி நுழைஞ்சு இவ்வளவு வேகமா உள்ள போனான். அங்க போய் நிக்கதான் போறான். அதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த டேங்கருக்கும் எனக்கு நடுவில் நுழைஞ்சு அவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஏன் உள்ள அங்க போய் சிக்னல்ல நின்றான். நானும் நிதானமா போய் பக்கத்துல போய் நின்னேன். ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். என்ன ஆகுதுன்னா, எனக்கும் டேங்கருக்கும் நடுவில் தான் நீ நுழைஞ்சு வந்த, கம்முன்னு இருந்தான். வேலைக்கு தானே போறேன். ஆமா, உன்னை வேலைக்கு அனுப்பிட்டு நீ சம்பாதிச்சு வருவான்னு வீட்டுல உன் குடும்பம் உட்காந்துருக்கோம்ல, அமைதியா இருக்கும். இவ்வளவு தூரம் நுழைஞ்சு வந்தியா, உனக்கு அங்க வழி இருந்ததா, எதிரில சிக்னல் இருக்குது ரெட்டுன்றத விட பார்க்காம நுழைஞ்சு இப்படி பாருங்க, அதனால உனக்கு என்ன பிரயோஜனம், ஏதாவது ஒண்ணு நடந்ததுனாக்கா உன் குடும்பத்துக்கு யாரு பதில் சொல்லுவோம். அப்படியே அமைதியா தலையை குஞ்சு கட்டுறான். சிக்னல் விழுந்துருச்சு, நான் வண்டி எடுத்துட்டேன், அவன் நிதானமா கிளம்புறான். இப்படி ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டானுங்கனாக்கா நல்லது. ஏன்னா அவசரமா போய் இந்த நாட்டுல ஒன்னும் சாதிக்க முடியாது. நாம தான் முன்கூட்டியே நேரத்தை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போகணும்.